வணக்கம். உயிர் பைங்கிளிங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன். கதைக்கு போகலாமா? என்னால் உனக்கு எவ்வளோ கஷ்டமிடா ஆனந்த். உபகாரம் இல்லாட்டியும் உபத்திரவம் பண்ணிகிட்ருக்கோம். புருஷன்தான் சரியில்லைன்னு பார்த்தா பிள்ளையாவது நல்லபடியாக வைக்கக்கூடாது கடவுள். சின்ன வயசுலேயே இப்படி வாயை கட்டுப்படுத்துகிறாப்புல வியாதியை கொடுக்கணுமா? எனக்கு பயமாக இருக்குடா ஆனந்த். ஆயுசு காலத்துக்கும் இவனை நான் எப்படி சமாளிக்க போகிறேன்? கொஞ்சம் புலம்பாமல் வரியா? மெல்லி எரிச்சலோடு சொன்னான். யாரோடும் பேச பிடிக்கவில்லை அவனுக்கு. என்னடா வாழ்க்கை இது என்று சலிப்பு ஏற்பட்டது. மற்றவர்களின் பிரச்சனைகளை சமாளிப்பதிலேயே அவனுக்கென்று இருக்கும் வாழ்க்கை தீர்ந்து விடுமா? அவனுக்கென்று இருக்கும் சின்ன சின்ன சந்தோஷங்கள் கிடைக்கவே கிடைக்காதா? வீடு வந்தது. அம்மா ஓடி வந்து பேரனை வாங்கி கொண்டு உள்ளே போனாள். எங்கே உன் புருஷன்? எங்கே போச்சோ நான் கேட்டுக்கல. என்ன நினச்சிட்ருக்கான் அவன்? உடம்பை வச்சுட்டு ஒழுங்காக இருக்க முடியலையாம்மா? அப்பான்னு பார்க்க மாட்டேன். ரொம்ப ஆடினான்னு வச்சுக்க, நரசிம்மத்தை கூட கூப்பிட மாட்டேன். நானே நார் கிழிச்சு போட்டுருவேன். சொல்லி வை. வந்து சேர்ந்தா பாரு எனக்குன்னு ஒரு அப்பன். ஆனந்த் கத்த வீடு பயத்தில் அமைதியாக இருந்தது. ராத்திரி அந்த ஆளுக்கு சோறு தண்ணின்னு எடுத்து வச்ச நான் பொல்லாதவன் ஆயிடுவேன்னு சொல்லிட்டேன். உள்ளறைக்கு போய் தலைவலிக்கு இதமாய் இறுக்கமாக துணியை நெற்றியில் கட்டி கொண்டு படுத்து கொண்டான். இரவு 10 மணிக்கு மேல் அப்பா கதவு தட்டும் சத்தம் கேட்டது. அம்மா பயத்தோடு அவனை பார்த்தாள். அவன் உத்தரவுக்காக காத்திருப்பது போல தயங்கி நின்றாள். அவன் கண்களை இறுக மூடிக்கொண்டாலும் காதுகள் தன் பணியை செய்ய எரிச்சலோடு கண் திறந்தான். அப்பா இன்னும் சத்தமாக கதவை இடித்து கொண்டிருந்தார். ஆனந்த் விருட்டென்று எழுந்தான். விறுவிறுவென்று வந்து கதவை திறந்தான். திறந்த வேகத்தில் அப்பா நிலை குலைந்து சரிந்து விழுந்து எழுந்து நின்றார். சாராய நாற்றம் குடலை புரட்டி எடுத்தது. சிவந்த விழிகளோடு அவனை பார்த்தார். அப்பொழுதே அவரை கொன்றுவிட்டு ஜெயிலுக்கு போனால் என்ன என்று வேகமாய் பொங்கிய உணர்வை சிரமப்பட்டு அடக்கி கொண்டான். நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இந்த வயசுக்கு இப்படி மானங்கெட்டு நடந்துக்க வெக்கமா இல்லை? வெக்கமா அப்படின்னா? அப்பா குழறினார். அது சரி, பண்ணி ஜென்மத்துக்கு ஏது வெக்கம் மானம் எல்லாம். இதை பாரு, இதுதான் உனக்கு கடைசி எச்சரிக்கை. ஒழுங்கா இருக்கிறதா இருந்தால் இங்கே இரு, இல்லாட்டி எங்கேயாவது ஒழிஞ்சு போய் தொலை. பிள்ளை சரியா இல்லையேன்னு கவலைப்படுற அப்பாக்களை பார்த்துருக்கேன். என் நிலைமையை பாரு. அப்பன் சரியில்லையேன்னு அவதிப்பட்டுருக்கேன். உனக்கு மனசாட்சியே இல்லையா? அந்த குழந்தை முன்னாடி ஸ்வீட்டு திங்க எப்படி மனசு வந்துச்சு உனக்கு? மனுஷத்தன்மையே செத்து போச்சா உங்ககிட்ட? உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். இப்படியெல்லாம் ஒரு பிஞ்சு உசுரோட விளையாடாத. ஒழுங்காக இருக்க முடியலன்னா போயிடு. இங்கேருந்து இனி நீ குடிச்சிட்டு வந்தேன்னா இந்த வீட்டு கதவு திறக்காது. தெருவில் தான் படுக்கணும், பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும். ஜாக்கிரதை. ஆனந்த் உள்ளே செல்ல, ஏய் சன், 1 மினிட். அப்பாவின் குரல் குழறலாய் நிறுத்தியது. வெறுப்போடு திரும்பினான். நான் ஏன் குடிக்கிறேன்னு உனக்கு தெரியுமா சன்? இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவியா? நீ என்ன அனுப்பித்தான் பாரு. தெருவாசலில் நின்று நியாயம் கேட்பேன். ஊரை கூட்டி கோர்ட்டு நடத்துவேன். உங்கள் அம்மா உங்கள் யாரையும் எனக்கு பெறலைன்னு சொல்லுவேன். அதனால தான் நான் குடிகாரனானேன்னு சொல்லு. அப்பா வார்த்தைகளை முடிப்பதற்கு முன் ஆனந்தின் கரம் மின்னலாய் அவர் கன்னத்தில் இறங்கியது. திராவகம் பட்டாற்போல் கன்னம் சிவக்க அவர் மல்லாந்து சரிந்தார். அம்மா முகத்தை பொத்தி கொண்டு அழுதாள். விழுந்த நிலையிலேயே அவரை தரதரவென்று இழுத்து வந்து வாசலுக்கு வெளியில் தள்ளினான். இனிமே உள்ள காலை வச்ச வெட்டிடுவேன் ராஸ்கல். காலையில் கதவை திறக்கும்போது உன் கால் தூசி கூட இங்கே இருக்கக்கூடாது. கதவை அரைந்து சாத்தி விட்டு உள்ளே வந்தான். கொஞ்சம் விஷம் வாங்கி குடுட ஆனந்த், குடிச்சிட்டு செத்துடுறேன். அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வுன்னா நாட்டில் இவ்வளோ நேரம் ஒரு உசுறு இருந்திருக்காது. உன் புருஷன் எப்படிப்பட்டவன்னு ஊருக்கே தெரியும். அவன் எதையாவது உளறினா ஊர் நம்பிடுமா? இந்த காலத்து பொண்ணாக இருந்தால் இந்நேரம் அவனை கிழிச்சு தோரணம் கட்டியிருப்பா. நீ என்னடானா விஷம் கேட்குற? சாவணும்னு தோணிச்சுன்னா முதல்ல எங்களை எல்லாம் கொண்டுட்டு அப்புறம் சாவு, சரியா? அவன் உள்ளே போய் படுத்தான். யாரும் சாப்பிடவில்லை. பொழுது விடிந்து ஜன்னல் வழியே எட்டி பார்த்தபோது அப்பாவை வாசலில் காணவில்லை. அன்று முழுக்க வரவில்லை. அடுத்த நாளும் ஆளை காணவில்லை. தீய மனிதர்கள் இல்லாத வீடும் நாடும் சுபிட்சமாக இருக்கும். அப்பா இல்லாத வீடு நிம்மதியாக இருந்தது. இனி சுபிட்சமாகவும் ஆகக்கூடும். அவர் திரும்பி வரவேண்டாம் என்று வேண்டிக் கொண்டான். சாராய நாற்றமின்றி இருந்தது வீடு.
ஆனந்த் விழிப்பு முடிந்து அலுவலகம் கிளம்பினான். ஜாக்கிரதம்மா, அந்த ஸ்வீட்டெல்லாம் எதுக்கு? எல்லாருக்கும் கொடுத்து தீர்த்துட வேண்டியது தானே. நீ ஒரு துணுக்கு கூட வாயில் போடலையேடா. டேஸ்டாவது பாரு. தரவா? வேண்டாம், அந்த குழந்தைக்கு சாப்பிட முடியாதது நம்ம யாருக்கும் வேண்டாம். எல்லாத்தையும் கொடுத்துரு. அந்த ஆள் வந்தான்னா உள்ளே ஏற்றாத, கதவையே திறக்காத. ஏதாவது பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ணு. கிளம்பினான். பஸ் பிடித்து ஆஃபீஸ் வந்த அரை மணியில் ஃபோன் வந்தது. மறுமுனையில் அருந்ததியின் குரல். என்னம்மா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்னா. வார்த்தைகளில் இருந்த அர்த்தம் அவள் குரலில் இல்லை, சுரத்தின்றி இருந்தது. என்ன விஷயமா? மாப்பிள்ளை மாமியார் எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா பழகிறாங்களா? அவங்களாம் நல்ல மாதிரி தானே இருக்காங்க. ஆனாலும் பிரச்சனை வீடு தேடி வந்திருக்குண்ணா. என்னம்மா? அப்பா இங்கே வந்திருக்காருண்ணா. 2 நாளாக எங்கள் வீட்டில் தான் இருக்கார். அருந்ததி சொல்ல அவன் முகம் துணுக்குற்றது. தொலையவில்லையா? அங்கேயா போய் உட்கார்ந்திருக்கார்? அட ராமா, கல்யாணம் முடிந்து 1 வாரம் கூட ஆகவில்லை, அங்கே போய் டேரா போட்டிருக்கிறார். மாப்பிள்ளை வீடு என்ன நினைக்கும்? நல்ல நடத்தை இருந்தாலும் பரவாயில்லை. குடித்து விட்டு அங்கே ஏதாவது கலாட்டா செய்தால் இந்த பெண்ணுக்கல்லவா மரியாதை போகும். அவர் ஏதேதோ மிரட்டலாக பேசுகிறாருண்ணா. எனக்கு பயமாக இருக்குது. நீ வீட்டை விட்டு விரட்டிட்டியான். பெத்த அப்பனை உங்கள் அண்ணன் விரட்டிட்டான், அதான் இங்கே வந்துட்டேன். பிள்ளை விரட்டினா பெண் வீட்டுக்கு தானே வரணும். எனக்கு வேற போக்கிடம் ஏது? நான் இங்கேருந்து போகணுன்னா உங்கள் அண்ணன்கிட்ட இனிமேல் என்னை வெளியே தள்ள மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கூட்டிகிட்டு போக சொல்லு. இல்லாட்டி இங்கே தான் இருந்து கழுத்திருப்பேன். நீங்கள்லாம் எனக்கு பிறக்கலைன்னு உன் மாமியார்கிட்ட சொல்லி உங்கள் அம்மா மானத்தை நாரடிப்பேன். அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்கிறார். எனக்கு ஒன்றும் புரியலண்ணா. 2 நாளாக பயத்தில் நான் தூங்கவே இல்லை. நீ இன்றைக்கி தான் ஆஃபீஸ்க்கு வருவேன்னு தெரியும், அதான் உடனே ஃபோன் பண்ணுறேன். அவரை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுண்ணா ப்ளீஸ். அழுது விடுவாள் போல் இருந்தது. நான் பார்த்துக்கிறேம்மா, நீ கவலைப்படாத. அவர்கிட்ட பேச்சு கொடுக்காத. சாயங்காலம் வர சமாளி, நான் வந்துடுறேன். ஆனந்த் ஃபோனை வைத்துவிட்டு வேர்வையை துடைத்து கொண்டான். என்ன பாவம் செய்து இப்படி ஒரு தகப்பனுக்கு பிறந்தோம் என்று தெரியவில்லை. எதனால் இப்படி வக்கரமாக நடந்து கொள்கிறார்? ஆண்டவன் படைத்ததே வக்கரமாகவா? கலியுகத்தில் அசுரருக்கு பஞ்சமிருந்து விடக்கூடாதென்று இப்படியெல்லாம் படைத்திருக்கிறானா? வேதனையோடு தன் இருக்கையில் அமர்ந்தான். வெளியே போ என்று துரத்தி அடித்த வாயால் வீட்டுக்கு வா என்று கூப்பிடும் நிலை இவ்வளவு சீக்கிரம் தனக்கு ஏற்படும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. பாவம் அருந்ததி, சின்ன பெண். அவள் நிம்மதி கெட்டு போகவே கூடாது. எப்படியாவது அவரை அங்கிருந்து அழைத்து வந்துவிட வேண்டும். 15 நாள் விடுப்பில் வேலை எக்கச்சக்கமாக சேர்ந்திருந்தது. ஆனால் செய்யத்தான் முடியவில்லை. அப்பாவின் பிரச்சனையில் உடம்பும் சோர்ந்து போயிருந்தது. கஷ்டப்பட்டு மிக முக்கியமான வேலைகளை முடித்துவிட்டு சரியாய் 5 மணிக்கு நண்பனிடம் சொல்லிக்கொண்டு கிளம்பினான். 2 பஸ் பிடித்து அருந்ததியின் வீட்டுக்கு வந்தான். ஹாலில் பேசிக்கொண்டிருந்த அப்பாவின் குரல் வாசல் வரை கேட்டது. நான் போய் நின்னா ஸ்டேஷனில் இருக்கிற அத்தனை போலீஸ்காரனும் எழுந்து நின்று சல்யூட் அடிப்பான். என் மேலே அவ்வளோ மரியாதை. தம்பட்டம். தெரியாதவர்கள் தலையாட்டி கொண்டிருப்பார்கள், தெரிந்தவர்கள் கிட்டேயே வரமாட்டார்கள். ஓட்ட தகர டப்பா. ஆனந்த் வருவதை பார்த்ததும் அருந்ததி வாசலுக்கு ஓடி வர பேச்சு நின்றது. அப்பா வெற்றிலை குதப்பிக்கொண்டே வாசலுக்கு வந்து அவனை ஓரக்கண்ணால் பார்த்தபடி வெற்றிலை சாற்றை காரி துப்பினார். வாங்க வாங்க என்று மரியாதையுடன் வரவேற்றாள் சம்மந்தி அம்மா. வாயெல்லாம் பல்லாக கிட்ட வந்து இனிப்பு நீட்டினாள். என்ன விசேஷம்? நியாயமாக நீங்கள் தரணும். நமக்குள்ள என்னன்னு நான் உங்களுக்கு தரேன். நான் தரணுமா? புரியலையே. பின்ன அப்பாக்கு லாட்சியில் 10 லட்சம் விழுந்தா நீ தானே ஸ்வீட் கொடுக்கணும். சம்மந்தி அம்மா சொல்ல திகைப்போடு தங்கையை திரும்பி பார்த்தான். அண்ணாக்கே இன்னும் விஷயம் தெரியாது அத்தை. அப்பா இங்கெல்ல இருக்கார். அத்தை சொல்கிறது நிஜம்தான்னா. அப்பாக்கு லாட்சியில் 10 லட்சம் விழுந்திருக்கு. ஆனந்த் சந்தோஷப்படவில்லை, மாறாக பயந்தான். கடலில் மழை பெய்வதால் யாருக்கு பிரயோஜனம்? கொலை வெறி கொண்டவனுக்கு துப்பாக்கியும் கிடைத்தாற்போல். இது நிஜமா? அல்லது அவர் சொல்லும் எத்தனையோ பொய்களில் இதுவும் ஒன்றா? பணம் இருந்தால்தான் மரியாதையோடு நடத்துவார்கள் என்பதால் இப்படி ஒரு கப்சா விட்டிருக்கிறாரா? ஆனந்த் போலியாக புன்னகைத்தான். நான் அவரை கூட்டிகிட்டு போகத்தான் வந்தேன், போலாமா? அவன் கேட்க அவர் மீண்டும் ஒரு முறை காரி உமிழ்ந்துவிட்டு அலட்சியமாய் அவனை பார்த்தார். தெரியும் நீ வருவேன்னு என்றவர் சம்மந்தி அம்மாவை பார்த்தார்.
ரொட்டி துண்டை பார்த்தா காக்கா வராமல் இருக்குமா? நீங்கள் சொல்லுங்க என்றார் நக்கலாய். ஆனந்த் முகம் சுருங்கினான். அவர் அருந்ததியிடம் மிரட்டலாய் பேசினதையோ, அவள் ஃபோன் பண்ணித்தான் தான் வந்தேன் என்பதையோ, அவரால் வீட்டில் நடந்த கலாட்டங்களையோ எப்படி வெளியில் சொல்ல முடியும்? எனவே பொறுமையாய் அப்பாவை பார்த்து மறுபடியும் போலாமா என்றான். சாப்பிட்டு போலாம் தம்பி. என்ன வந்ததும் வராதுமா காலில் கஞ்சியை ஊற்றிக்கிட்டு கிளம்பணுங்கிறீங்க? இல்லைம்மா, அக்கா பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, சீக்கிரம் போகணும். கொஞ்சம் காப்பியாவது சாப்பிடு. சம்மந்தி அம்மா உள்ளே போக ஆனந்த் அப்பாவை எரிச்சலோடு பார்த்தான். சீக்கிரம் கிளம்பு. மிரட்டினா நான் வரமாட்டேன். பெண்ணை கொடுத்த இடத்துல வந்து இப்படி உட்காந்து எல்லார் மானத்தையும் வாங்கணுமா? இனிமே உன்னை வீட்டை விட்டு விரட்ட மாட்டேன், போதுமா? சீக்கிரம் புறப்படு. எப்படி விரட்டுவ? இப்போ என்ன நான் சாதாரண ஆளா? 10 லட்சம் கொண்ட லட்சாதிபதி. காசுக்காக சுற்றி சுற்றி வந்து தானே ஆகணும். பார்த்துக்கிறேன்டா உன்னை ஒரு கை. நம்ம சண்டையை வீட்டில் வச்சுக்கலாம். சம்பந்தி அம்மா காப்பியோடு வர பேச்சு நின்றது. 10 நிமிடத்தில் அவர்கள் கிளம்பினார்கள். பஸ்ஸிலலாம் நான் ஏற மாட்டேன், ஆட்டோவை. தெருமுனையில் சண்டி குதிரை மாதிரி நின்றார். லாட்ரி அடிச்சிருக்கிறது உனக்கு, எனக்கு இல்லை. வேணும்னா நீ ஆட்டோவில் வா, நான் பஸ்ஸில் போகிறேன். ஆனந்தும் பிடிவாதம் பிடித்தான். அப்போ சரி போ, நான் என் பொண்ணு வீட்டுக்கே போகிறேன். அங்கே என்ன உபச்சாரங்கிற? அவர் திரும்பி நடக்க அவன் வேறு வழியின்றி ஒரு ஆட்டோவை கை காட்டி நிறுத்தினான். சம்பளத்தோடு சம்யுக்தா ஊருக்கு சென்றபோது அக்கா வீட்டில் இல்லை. சினிமாவுக்கு போயிருப்பதாய் அம்மா சொன்னாள். அவள் இல்லாததால் அம்மாவோடு சுதந்திரமாய் பேச முடிந்தது. தன் திட்டங்கள் பற்றி அம்மாவிடம் சொன்னாள். எக்காரணம் கொண்டும் அக்காவுக்கு பயப்பட தேவையில்லை என்று தைரியம் கொடுத்தாள். யாரோட சினிமா போயிருக்கா? அம்மாவிடம் கேட்டாள். தனியாக தான். வாரம் ஒரு சினிமா பார்க்காட்டி மண்டை வெடிச்சிரும். அதுவும் எப்படி போகிறாங்கிற? பளபளன்னு புடவை என்ன, கண்ணா பின்னான்னு மாலையும் வளையலும் தலை நிறைய பூவும் கண்ணு முழுக்க மையும் உதட்டு சாயமுமா சினிமா பார்க்க போகிறாளா நடிக்க போகிறாளான்னு தெரியாது. மொத்தத்தில் அவன் நடவடிக்கை பேச்சு நடத்தை எதுவும் எனக்கு பிடிக்கலடி சம்யுக்தா. என் வயத்தில் தான் பிறந்தாளான்னு சந்தேகமாயிருக்கு. அக்கம் பக்கம் மதிக்கிற மாதிரி நடந்து காட்டியும் போகுது. இன்னும் அசிங்கப்படுத்தாமல் இருந்தால் போதும்னு இருக்குது. அதுவும் இல்லாமல் காசு எங்கேருந்து தான் கிடைக்கும்னு புரியல. நினச்சா புடவை வாங்குறா, வளையல் மாலை பொட்டு சாயம் நகை பாலிஷ்னு ஏதாவது வாங்கிக்கிட்டே இருக்கா. அவள் தழுக்கும் மினுக்கும் குலுக்கும் பார்க்க சகிக்கலை. 4 பேர் இவளை பார்த்துட்டு போகிற பார்வையில் நமக்கு கூசுது. இரவு 10 மணிக்கு வந்த அக்காவை பார்த்தபோது அம்மா சொன்னதெல்லாம் சரிதான் என தோன்றியது. அக்காவின் தோற்றமும் அலங்காரமும் முகத்தை சுளிக்க வைத்தது. தகப்பன் படுக்கையில், தாய் பயந்தாங்கொள்ளி. தட்டி கேட்க தனையனும் இல்லை. அக்கா போன்ற பெண் மனம் போன போக்கில் நடக்க கேட்க வேண்டுமா? நீ எப்போ வந்த? அக்கா புடவையை மாற்றியபடி கேட்டாள். ஏங்கா, சினிமா போகிறதுனா மேட்னி ஷோ போகக்கூடாதா? இப்படி தன்னந்தனியாக இருட்டில் வரையே. நீ தன்னந்தனியாக ஊர் விட்டு ஊர் போய் இருக்கியே. நான் உள்ளூரில் தானே உலாத்துறேன், ஒன்றும் ஆகாது. இன்னும் எவ்வளோ நாட்கா இப்படியே இருக்க போகிற? உனக்குன்னு ஒரு வேலை தெரிக்கலாம்ல. ஓஹோ, சம்பாதிக்கிற கொழுப்போ? நான் வேலை செய்யலைன்னு யாரடி சொன்னா? பார்க்குறியா, எங்கிட்டயே காசு இருக்கு, பார்க்குறியா? அக்கா ஜாக்கெட்டுக்குள் கைவிட்டு எதையோ எடுத்து விசிறி காட்டினாள். 10, 15, 100 ரூபாய் நோட்டுகள். ஒரே நாளில் இவ்வளவு பணமா? அல்லது 1 மாத வருமானமா? என்ன வேலை பார்க்கிறாள் இவள்? சம்யுக்தா குழப்பத்தோடு அவளையும் பணத்தையும் மாறி மாறி பார்த்தாள். எங்கே வேலை செய்கிறக்கா? என்ன வேலை? எவ்வளோ சம்பளம்? அதை பற்றி உனக்கு என்ன? உங்ககிட்ட சொல்லித்தான் ஆகணுமோ? பிசாத்து காசு அனுப்பிட்டு 1000 கேள்வி கேட்பீங்களாக்கும். வேலையை பார்த்துக்கிட்டு போவியா? நீ நல்லா இருந்தால் எங்களுக்கு சந்தோஷந்தான். உன் காசு எங்களுக்கு வேணாம். என்ன வேலைன்னு எங்கிட்ட சொல்ல வேண்டாம், அம்மா கிட்ட சொல்லலாம்ல. ஒரு ஆத்திர அவசரம்னா நீ எங்கே இருக்கேன்னு அவளுக்கு தெரிய வேணாமா? அக்கா பதில் சொல்லவில்லை. சொல்ல பிடிக்கவில்லையா, சொல்ல இயலவில்லையா தெரியவில்லை. ஒரு வார்த்தைக்கு கூட நீ சாப்பிட்டாயா என்று தங்கையை கேட்காமல் தானே பரிமாறிக்கொண்டு சாப்பிட்டவள் உடனே படுத்தும் விட்டாள். அடுத்த நாள் வீட்டுக்கு தேவையான சாமான்கள் வாங்குவதற்காக கடை தெருவுக்கு அம்மாவோடு கிளம்பிய போது அக்காவும் அலங்காரம் பண்ணி கொண்டு கிளம்பினாள். எங்கக்கா? அக்கா முறைத்துவிட்டு வேலைக்கு சென்றாள். அதற்கு மேல் எதுவும் பேசாமல் இறங்கி சென்றாள்.
அப்பாவை தனியே விட முடியாமல் அம்மாவை வீட்டிலேயே இருக்க சொல்லிவிட்டு தான் மட்டும் கிளம்பி கடை தெருவுக்கு வந்தாள். மளிகை சாமான் லிஸ்டை கடையில் கொடுத்துவிட்டு சற்று தள்ளி நின்றாள். எதிர்கடையில் 2 ஆண்கள் இவளை பார்த்து குசுகுசுவென்று ஏதோ பேசிக்கொள்ள உடம்பு லேசாய் நடுங்கியது. அவர்கள் பார்வையும் சிரிப்பும் மட்டமாய் இருந்தது. சற்று பொறுத்து அவர்களில் ஒருவன் கிட்டே வந்தான். அவளை ஏற இறங்க பார்த்தபடி சிரித்தான். உன் ரேட் என்ன குட்டி? கிசுகிசுப்பாய் அவன் கேட்க தூக்கி வாரி போட்டது. குப்பென்று வியர்க்க பயந்து போய் அவசரமாய் நகர்ந்து வந்து கடைக்காரரிடம் கட்டிட்டீங்களா என்றாள். அட்ரஸ் கொடுத்துட்டு போங்கம்மா, வீட்டுக்கு அனுப்பிடுறேன். அவள் ஒரு துண்டு சீட்டில் விலாசம் எழுதி கொடுத்துவிட்டு பணம் தந்துரவா என்றாள் பர்ஸை திறந்தபடி. விலாசத்தை படித்த கடைக்காரர் ஏற இறங்க அவளை ஒரு முறை பார்த்தார். அந்த பெண்ணுக்கு நீ என்ன வேணும்? எந்த பொண்ணு? இந்த வீட்டில் தான் ஒரு பொண்ணு கெட்ட காரியம் பண்ணிட்டுருக்கு தெரியுமா? ஒரு நாள் ரேட்டு 500லேருந்து 1000 வரையாம். பேஜர் வச்சுக்கிட்டு தொழில் செய்தான். ஊரில் எல்லாருக்கும் இந்த அட்ரஸும் நம்பரும் தண்ணிப்பட்ட பாடாச்சே. கடைக்காரர் ஒரு மாதிரி சிரிக்க தலைவழியே யாரோ திராவகம் கொட்டினார் போல் இருந்தது. அழுகை பொத்து கொண்டு வர அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாமல் வீட்டுக்கு ஓடி வந்தவள் அம்மாவின் தோளில் முகம் புதைத்து அழுதாள். என்னடி, என்னாச்சு? பணம் இன்னும் தொலைச்சிட்டியா? அம்மா பதறினாள். எல்லாமே தொலைஞ்சு போச்சுமா. என்னடி சொல்கிற? பஜாரில் நடந்தது அனைத்தையும் அம்மாவிடம் சொன்னாள். அம்மா தள்ளாடி அமர்ந்து தலையில் கை வைத்து கொண்டாள். அவள் கையில் 100 பணம் பார்த்தப்பவே உள்ளூர எனக்கு சொல்ல முடியாத கலக்கம் இருந்துச்சு. நீ சமயு, பாவி பொண்ணு இப்படி ஒரு நீச காரியம் பண்ணுவாளா? இப்படி இருப்பான்னு தெரிஞ்சிருந்தா வயிற்றுக்குள்ளேயே கொன்னிருப்பேனே. கடவுளே, இனி எப்படி ஊரில் தலை நிமிர்ந்து நடப்பேன்? வேண்டாமா, இனிமேலும் நாம் இங்கே இருந்தால் நல்லதில்லை. நீங்களும் சென்னைக்கே வந்துடுங்க. போனதும் நான் ஒரு வீடு பார்த்துடுறேன். குடிசையாக இருந்தால் கூட பரவாயில்ல, நாம் கௌரவமாக இருப்போம். கோவில் வீடுன்னு நப்பாசப்பட்டா மான மரியாதை எல்லாம் போயிடும் போல் இருக்கே. அம்மா துவண்டு போயிருந்தாள். நீ எது செய்தாலும் சரி என்பது போல் மௌனமாக இருந்தாள். உடம்பின் சக்தியெல்லாம் வடிந்து விட்டாற் போல் இருந்தது. எந்த ஒரு தாய்க்கும் இப்படி ஒரு அவமானம் ஏற்படக்கூடாது. கருவுற்ற போது கர்ப்பமடைந்த தாய்மைக்கு மரண அடி. ஓடிப்போய் கெட்டது கெட்டாயிற்று. இனி கெட பாக்கி ஒன்றுமில்லை என்பதால் குளிர் விட்டு போய் அதுவே தொழிலாகிவிட்டதா? பணம்தான் எல்லாம் என்ற தீர்மானம்தான் இதற்கு காரணமா? போகட்டும், அவளை நினைத்து இனி கவலைப்படுவதில் அர்த்தமில்லை. உடம்பின் ஒரு பாகம்தான் என்றாலும் புற்றுநோய் கண்டுவிட்டால் வெட்டி எறிவதில்லையா? அதுபோல் அக்காவின் உறவை வெட்டி விடுவதுதான் சரி. பிழைக்க தெரிந்து கொண்டு விட்டவளுக்கு இப்போது 1000 துணை இருக்கிறதே. இனி எதற்கு பெற்றவர்களின் துணை? எக்கேடோ கெட்டு ஒழியட்டும். ஊருக்கு போனது முதல் காரியமாக ஒற்றை அறையாக இருந்தால் கூட பரவாயில்லை என்று ஒரு வீடு பார்த்து இவர்களை அழைத்து சென்று விட வேண்டும் என்று முடிவு செய்தாள். காலையில் போன அக்கா வீடு திரும்ப இரவு 9 மணி ஆயிற்று. அலங்காரமெல்லாம் கலைந்து கண்ணிறைய சோர்வோடு வந்தாள். வெட்டி விடுவது என்று தீர்மானமான பின் எதற்கு அவளை கேள்வி கேட்டு பிரச்சனையாக்க வேண்டும் என்று நினைத்ததால் அவளிடம் எதுவும் கேட்கவில்லை. அம்மா சுவர் பக்கம் முகத்தை திருப்பி கொண்டு படுத்தாள். என்ன வீடு ஒரே சைலண்டாக இருக்கு? ஏதாவது சதி ஆலோசனை நடந்துட்டு இருந்ததா? நான் வந்தது நிறுத்திட்டீங்களா? புடவை மாற்றிக்கொண்டிருந்த அக்காவை பார்க்கவே அருவருப்பாக இருந்தது. வாரப்படாது வழிந்த குப்பை தொட்டியை பார்ப்பது போல் இருந்தது. என்னடி பார்க்குற? காசு எதுனா வேணுமா? வேணும்னா கேளு. குப்பை தொட்டியிலேருந்து எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு இங்கே யாரும் கேவலமாயிடலை. அம்மா வெடுக்கென்று சொல்ல அக்கா விழித்து பார்த்தாள். தன்னை பற்றி ஏதோ தெரிந்துதான் அம்மா பொடி வைத்து பேசுகிறாள் என்பது புரிய இருவரையும் விழித்து பார்த்தாள். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்.